சத்து மாவோட இன்க்ரீடியன்ட் கேட்டிங்க, வாங்க பார்க்கலாம். பாதாம், சுக்கு, பிஸ்தா, ஏலக்காய், அக்ரூட், முந்திரி, பூசணி விதை, திணை, கருப்பு கவுனி அரிசி, வரகு, சாமை, கருப்பு உளுந்து, சிவப்பு அரிசி, குதிரைவாலி அரிசி, சிறுதானிய அரிசி, ஆலிவ் விதை, பொட்டுக்கடலை, வெண்சோளம், பார்லி, கொள்ளு, கம்பு, ரெட் ராஜ்மா, ஜவ்வரிசி, சம்பா கோதுமை, சிவப்பு காராமணி, கேழ்வரகு, வெள்ளை மூக்கு கடலை, பச்சை பயிறு, சிகப்பு மூக்கு கடலை, மொச்சை சுண்டல், வேர்க்கடலை. கரெக்டாக வைக்கல, நான் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது கோதுமை, ஃபைனலாக வெள்ளை காராமணி. சத்து மாவோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஐடென்டிஃபையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், பிம்பமோட ஹேர் ஆயிலும் ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயிலும் ஹேர் க்ரோத்க்காக யூஸ் பண்ணுவீங்க. ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் 50% ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. டாக்டர் ஷர்மிகா தருண் மேம் சொல்லியிருப்பாங்க, நம்ம இன்டேக்கும் நம்ம ஹெல்த்தியை எடுத்தால் மட்டும்தான் ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. சத்து மாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குங்க. கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, ஆலிவ் விதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னதான் நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணாலுமே 50% வந்து நம்ம இன்டேக்காக எடுக்கிறப்ப மட்டும்தாங்க அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். சத்து மாவை ஹெல்த்தி ட்ரிங்காக டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறப்ப ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு 100% ஹெல்ப் பண்ணுங்க. ஹேர் பேக்குக்காக அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நீங்கள் இது 2 நிமிஷத்தில் கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறப்ப உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.